அவர் பயங்கரமான ஏத்திஸ்ட் தான். சாமி எப்படி கும்பிடணும்லாம் தெரியாது. அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். ஸோ தனியாக வளர்ந்த பொண்ணு, பாட்டி கூட தான் வளர்ந்தேன். ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறப்ப என் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ என் பாட்டி இறக்குற அந்த ப்ராசஸ்ஸு கேன்சரில் நான் பார்த்து அதில் நான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆனேன். ஸோ சென்னை வந்து நான் தனியாக இருந்த டைமில், ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கனவு. ஸோ அந்த டைமில் வந்து பாபா, அதான் ஃபஸ்ட்டு எனக்கு முருகருக்கு முன்னாடி பாபா. ஸோ சாய்பாபா மடியில் தூங்குற மாதிரி ஒரு கனவு. அண்ட் அடுத்த நாள் வந்து பாபா கூட வந்து என் கூட விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு அப்பா மாதிரி ஏற்றுக்கிட்டு நான் டெய்லி கோயில் போக ஆரம்பித்தேன். டெய்லியுமே சென்னையில் திடீர்னு ஏற்பட்டதா? எனக்கு என்னன்னா, இது வந்து என்னோட ஃபைனல் இயர்லாம் முடிச்சு என் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா 2025 தான். 25 இல்லை, இது வந்து ஒரு 2020 சொல்லலாம், 21 சொல்லலாம், 21 அந்த டைம்ல. டெய்லியும் எப்படின்னா, சரி யாரு பாபா, என்ன கனவு இது அப்படின்னு கேட்குறப்ப பாபா ஈஸியாக கனவுல வர மாட்டாரு அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு அப்போ வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் இல்லை. நான் டெய்லியும் கோயில் போக ஆரம்பித்தேன். சென்னையில் அண்ணா நகர் போவேன், மயிலாப்பூர் போவேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயிலாக பூந்தமல்லி, ராமச்சந்திரா கோயில் கூட நான் போயிருக்கேன் அப்போ. ஸோ அப்படி வந்தது தான். Let's go holidays. Travel beyond boundaries.